லெவல் பர்ஃபார்மன்ஸ். அரசியல்வாதியே தோத்துடுவான் போ. விஜயகாந்த் காலமானது குறித்து பேச வேண்டாம், மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டது குறித்து பேச வேண்டாம் என நேற்றைய தினம் பிடிவாதம் பிடித்த நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் திடீரென விஜயகாந்த் சமாதியில் அஞ்சலி செலுத்தி நடிகர்களை மட்டுமின்றி அரசியல்வாதிகளையே மிஞ்சும் வகையில் பெர்ஃபார்மன்ஸ் செய்துள்ளார். சென்னையில் பிரபல வெள்ளி பொருட்கள் கடை ஒன்றை திறந்து வைக்க சென்ற நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷிடம் விஜயகாந்த் காலமான செய்தி குறித்தும் அருகில் இருக்கும் புதுச்சேரியில் இருந்து கொண்டு அஞ்சலி செலுத்த வரவில்லையே என செய்தியாளர்கள் கேள்வியால் துளைத்தெடுத்தனர். அப்போது அது குறித்து பேச மாட்டேன் என கூறிய நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் கடை திறப்பு விழா பற்றி மட்டும் தன்னிடம் கேள்விகள் கேட்குமாறு கூறினார். இருப்பினும் செய்தியாளர்கள் விடாமல் மீண்டும் கேள்வி எழுப்பியதை அடுத்து விஜயகாந்த் உயிரிழப்பு வருத்தம் தருவதாகவும் தாம் ஊரில் இல்லை என்றும் புதுச்சேரியில் இருந்ததால் தன்னால் அஞ்சலி செலுத்த வர முடியவில்லை எனவும் காரணம் கூறினார். புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் 3 மணி நேர பயணத்தில் வந்துவிட முடியும் என்பதை கூட உணராமல் தாம் ஏதோ வெளிநாட்டு படப்பிடிப்பில் இருந்ததை போல நான் ஊரில் இல்லை என சிம்பிளாக கூறினார் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ். அதைத் தொடர்ந்து நடிகர் சங்க கட்டிடத்திற்கு விஜயகாந்த் பெயரை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளதே என்ற கேள்விக்கு நான் இப்போது தமிழில் தானே சொன்னேன், கடை திறப்பு விழா பற்றிய கேள்விகளை மட்டும் கேட்குமாறு என்று சிடுசிடுத்தார். பிறகு என்ன நினைத்தாரோ தெரியவில்லை, நடிகர் சங்க கட்டிடத்திற்கு விஜயகாந்த் பெயரை வைக்கும் விவகாரத்தில் எல்லோருடைய கருத்துதான் தனது கருத்து என பொத்தாம் பொதுவாக கூறினாரே தவிர விஜயகாந்தை பெயரைத்தான் வைக்க வேண்டும் என அவர் கூறவில்லை. இந்த நிகழ்வு எல்லாம் நகைக்கடை திறப்பு விழாவில் செய்தியாளர்கள் கேள்வியின் போது நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் தெரிவித்தார். ஆனால் அப்படியே உல்டாவாக சென்னை கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்திவிட்டு விஜயகாந்த் மிகவும் நல்லவர், அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்றெல்லாம் உருக்கமுடன் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் பேசியுள்ளார். இவரது இரட்டை பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றனர். தமிழகத்திலே ஜாதியை வைத்து திமுக அரசியல் பண்றான், ஜாதியை வச்சுதான் அரசியலை பண்றோம். அந்த ஊர்ல பெரும்பான்மையா எந்த சமுதாயம் இருக்கோ அந்த வேட்பாளரை போடு, அவங்களை எலெக்ஷன் நிறுத்து. ஜாதி அரசியல் தான் தமிழகத்திலே 70 ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பிரதமர் சொன்னார், ஆமாம் நானும் ஜாதியை நம்புறேன். உடனே திமுக சொல்ற, என்னையா பிரதமர் ஜாதியை நம்புறாருன்னு சொல்லிட்டாங்க. பிரதமர் சொன்னார்கள், நான் நம்புகின்ற 4 ஜாதி இருக்குங்க, அந்த ஜாதியை தான் நம்புறேன். முதல் ஜாதி ஏழை ஜாதி, 2வது ஜாதி பெண்கள் ஜாதி, 3வது ஜாதி விவசாயிகள் ஜாதி, 4வது ஜாதி இளைஞர்கள் ஜாதி. பிரதமர் அவர்கள் நம்பக்கூடிய ஜாதி என்பது 4 ஜாதி மட்டும்தான். இதுல ஏழை ஜாதி என்கின்ற ஜாதி இருக்கக்கூடாது என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நினைக்கின்றார். ஏழை என்கின்ற வார்த்தை இந்தியாவில் இருக்கக்கூடாது. எல்லா திட்டங்களையும் கொண்டு வரும், அவர்களுக்கு என்ன வேணுமோ நேரடியாக அவர்கள் கொண்டு வந்து சேர்த்து இளைஞர் ஜாதி, விவசாய ஜாதி, பெண்கள் ஜாதியை ஊக்குவிக்கணும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை, பிரதமரை பொறுத்தவரை 4 ஜாதிகள் மீது மட்டும்தான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது.